looping statements. இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது looping statements பற்றி. C ப்ரோக்ராமிங்கில் ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் ஆர் குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை மோர் தென் ஒன் டைம்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்ஸ் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ சி ப்ரோக்ராமிங்கில் நமக்கு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கிறது வைல் லூப், ஃபார் லூப், டூ வைல் லூப். இந்த 3 லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸை மோர் தென் ஒன் டைம் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். தென் அது போக அன்கண்டிஷனல் statements like a break, continuous statements and nestings of loop within the loop. So இதை பற்றி இந்த செக்மெண்ட்டில் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். லூப்பிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது while loop பற்றி. ஸோ while loop இட்ஸ் ஒன் ஆஃப் தி லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். while loop ஒன்ஸ் கண்டிஷனை செக் பண்ணோம், கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அந்த பிளாக்குக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அப் டு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த while loopக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் while loop. நாம் இப்போ இந்த ப்ரோக்ராமை அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் யூசர் லோன் அமௌண்ட், டியூரேஷன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், மந்த்லி டியூ இன்புட் கொடுப்பாங்க. ஸோ லோன் அமௌண்ட், டியூரேஷன் இன்புட் கொடுத்தாங்கன்னா மந்த்லி டியூவும் பேலன்ஸ் டியூவும் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போது மந்த்லி டியூரேஷன் எவ்வளோ நாள் இருக்கோ ஸோ அவ்வளோ நாளுக்கும் நாம் என்ன பண்ணணும்னா மந்த்லி டியூவிலேருந்து, அதாவது லோன் அமௌண்ட்லேருந்து அவங்க கட்டின அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட் வித் பேலன்ஸ் டியூ காட்டணும். ஸோ இந்த பேலன்ஸ் டியூ கால்குலேட் பண்ணுறதுக்கான டிரைவ் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட் இங்கே இருக்குது, பேலன்ஸ் டியூ மைனஸ் மந்த்லி டியூ. அண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட் இங்கே இருக்குது, பேலன்ஸ் டியூ இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பட் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் இந்த ப்ரோக்ராமில் எவ்வளோ டியூரேஷன் கொடுத்துருக்காங்களோ, அதாவது லோன் டியூரேஷன் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தடவை இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகணும். அட் தி சேம் டைம் யூசருக்கு அவுட்புட்டில் அந்த டியூ அமௌண்ட், பேலன்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் ஆஃப் டியூ, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அண்ட் பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் டியூரேஷன் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரம் இந்த ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகணும். இப்போ இந்த கேஸில் நம்ம இஃப் கண்டிஷன் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இஃப் I less than or equal to duration now only one time மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். if once check the condition and immediately execute the statement. but while அப்படி கிடையாது, once check the condition and up to condition false ஆகிற வரைக்கும் இந்த statement will be executed. so இங்கே while இந்த பிளாக்கை நம்ம கண்டிஷன் பிளாக், இதை கண்டிஷன். ஸோ while condition I less than or equal to duration. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லோன் டியூரேஷன் 10 monthsன்னு கொடுத்துருந்தாங்கன்னா I இங்கே இனிஷியலைசேஷன் ஆஃப் 1, அப்போ 1 less than or equal to 10 கண்டிஷன் ட்ரூ. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். தென் ஸ்டேட்மெண்ட் வைல விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஐயை இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ நான் இங்கே ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ பிகம் 2 ஆகிடும். again 2 less than or equal to 10 condition again true, the statement will be executed. and I incremented by 1, so 3 less than or equal to 10 executed. up to இந்த condition false ஆகிற வரைக்கும் இந்த loop will be executed. ஸோ இது ஒன் ஆஃப் தி ஈவெண்ட் லூப். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நமக்கு தெரிஞ்சால் அந்த லூப் இஸ் நோன் எஸ் என்ன ஈவெண்ட் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வைல் லூப்பில் நம்ம 3 பாயிண்ட்ஸ் கவனிக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து வைல் லூப்பில் நீங்கள் செக் பண்ணியிருக்கிற கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற வேரியபிள் மஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கணும். செகண்ட் பாயிண்ட், அந்த வேரியபிளை இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், ஸோ லாஜிக்கை பேஸ் பண்ணி இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணியிருக்கணும். தென் கண்டிஷன் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும். இன்கேஸ் இப்போ இந்த கேஸில் நம்ம I ஈக்குவல் டு I+1 இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்கலைன்னா எப்போயுமே I 1ஆக தான் இருக்கும். ஸோ அது இன்ஃபைனைட் லூப், அதாவது இந்த லூப் வந்து எண்ட் ஆகவே ஆகாது. ஸோ எப்போ வரும்போது I 1ஆக இருக்கும். 1 less than 10 எக்ஸிக்யூட், I இன்க்ரிமெண்ட் இல்லைன்னா again 1 less than 10, 1 less than 10. ஸோ அந்த லூப் இஸ் நோன் எஸ்னா இன்ஃபைனைட் லூப், அது ஒரு எரர். ஸோ நம்ம அதை அவாய்ட் பண்ணணும். ஸோ வைல் லூப்பில் நீங்கள் 3 பாயிண்ட் செக் பண்ணால் போதும். ஸோ கண்டிஷனில் யூஸ் பண்ணியிருக்க வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கணும், கண்டிஷன் ப்ராப்பராக இருக்கணும், தென் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்டை லாஜிக் பொறுத்து நம்ம போட்டிருக்கணும். இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ கம்பைலேஷன், தென் ரன். ஸோ லோன் அமௌண்ட் 15,000, டியூரேஷன் 10 months போட்டிருக்கோம். தென் நான் இப்போ என்ட்ரு கொடுத்தோடனே வைல் லூப் ஃபஸ்ட்டு கண்டிஷன் 1 less than 10 ஆன் கண்டிஷன் செக் பண்ணும், கண்டிஷன் ட்ரூ. தென் 15,000லேருந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும், again 2 and 3, so far 10 வரைக்கும் பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் அங்கே நமக்கு செக் பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் ட்ரூ,
1500, balance 13,500 interest. Again loop I become 2, then I become 3, 4 up to 10 months நமக்கு இங்க கால்குலேட் ஆயிட்டு வந்திருக்கு. program in our glance பார்க்கலாம். So this program using while loop. So while loop வந்து ஸ்டேட்மெண்ட்டை ரிப்பீட்டட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை while loop. So while loop பொறுத்த வரைக்கும் we check the condition up to condition false ஆகிற வரைக்கும் அந்த block of statement will be executed. So while loopல நம்ம கண்டிஷனில் யூஸ் பண்ணியிருக்கிற மெம்பர் வேரியபிளை யூ மஸ்ட் இனிஷியலைஸ்ட் அண்ட் தி சேம் டைம் while loop விட்டு டெர்மினேட் ஆகி while loopலேருந்து வெளியே போகும்போது அந்த வேரியபிளை இனிஷியலைட் பண்ண வேரியபிளை இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணிடணும். ஸோ இந்த கேஸில் I become 1 டியூரேஷனை பேஸ் பண்ணி இந்த லூப் வில் பி எக்ஸிக்யூட்டட். ஸோ இட் இஸ் இன் அ சிம்பிள் while loop ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் இன் அ while looping statement. இந்த ப்ரோக்ராமில் இந்த I அப்படிங்கிற இந்த while loop நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த வேரியபிள் கண்டிஷனில் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த வேரியபிளை லூப் கவுண்டர்னு சொல்லுவோம். ஸோ இது லூப் கவுண்டர் இனிஷியலைசேஷன், தென் டெஸ்டிங் த லூப் கவுண்டர் யூஸிங் கண்டிஷன் அண்ட் இன்க்ரிமெண்ட் தி லூப் கவுண்டர். ஸோ இந்த I அப்படிங்கிறத நம்ம நார்மல் வேரியபிள் தான், பட் லூப்பில் யூஸ் பண்ணும்போது இட் இஸ் நோன் as a லூப் கவுண்டர். ஸோ லூப் கவுண்டர் இனிஷியலைசேஷன், லூப் counter condition checking and loop counter increment. while condition பொறுத்த வரைக்கும் நம்ம more than one condition கூட நம்ம while conditionல add பண்ணிக்கலாம் using logical operator. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல டபுள் ஆன் போட்டு சம் அதர் கண்டிஷன். ஸோ இந்த ப்ரோக்ராமில் பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ சம் அதர் ப்ரோக்ராமில் இப்போ I less than or equal to duration and I greater than or equal to some other value. ஃபார் எக்ஸாம்பிள் I greater than or equal to பெண்டிங் டியூ. ஸோ இங்கே அந்த வேரியபிள் இல்லை, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் மட்டும் பிளாக்குள்ளே போகும். நம்ம இஃப் கண்டிஷனில் எப்படி லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணமோ சேம் கேஸ் whileலையும். ஸோ இந்த போத் கண்டிஷன்ஸும் ட்ரூவாக இருந்தால் உள்ளே போகும். எகெயின் இந்த போத் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் டெர்மினேட் ஆகும், லூப் விட்டு நமக்கு வெளியே வந்துடும். அதே மாதிரி இந்த லூப் கவுண்டர் இன்க்ரிமெண்ட்டுக்கு I equal to I+1, இதுக்கு ஆல்டர்னேட்டாக we are using I++. ஸோ இன்க்ரிமெண்ட் பை 1, தென் ஷார்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் I ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டில் எது கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ மூணு ஒரே கான்செப்ட் தான். I equal to I+1 இன்க்ரிமெண்ட் பை 1, I++ம் இன்க்ரிமெண்ட் பை 1, I plus ஆர் ஈக்குவல் டு 1ங்கிறது இன்க்ரிமெண்ட் பை 1. ஸோ while கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டிஷன் செக் பண்ணுற இடத்துல நம்ம மோர் தென் ஒன் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆர் நாட் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம லூப்பை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் அபவுட் தி while loop statement.